Hi students, good morning. I hope you all safe and healthy with your family and friends. This video we are going to learn about the subject name is personal selling. The topic is sales manual. What are the process of sales manual? Before that, what is meant by sales manual? Sales manual na என்னன்னு தெரிஞ்சிட்டாதான் நமக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் ஒரு சேல்ஸ் மேனுவல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மேனுவல்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ஓகே, ஒரு சேல்ஸ் மேனுவல்ங்கிறது சேல்ஸ் பீப்புள் கையில இருக்க ஒரு கைட் புக். ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும் சேல்ஸ் மேனுவல்னா என்னன்னு. இப்போ ஒரு கால் டாக்ஸி டிரைவர் இருக்கார், ஓகேவா? அவர் நல்லா டாக்ஸி டிரைவ் பண்ணுவாரு, அவருக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட நல்ல கண்டிஷன்ல இருக்க டாக்ஸி இருக்கு. ஒரு பேசஞ்சர் என்ன சொல்றாரு, டெல்லியில ஏறி டெல்லியில இருந்து என்ன கன்னியாகுமரியில கொண்டு வந்து டிராப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் சொல்றாரு, ஒரு பேசஞ்சர் சொல்றாரு. டாக்ஸி டிரைவர் ஓகே சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, டெல்லி டு கன்னியாகுமரி அவரை சேஃபா ரோட்வேல கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறாரு. இப்போ நமக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காருனாக்க அவர் டாக்ஸியை நல்லா ரோட்ல டிரைவ் பண்றதுக்கு அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. பட் அவர் எல்லா ஊருமே டாக்ஸில டிரைவ் பண்ணிருக்காரா, அவரு நியூ டிரைவரா, எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரா, எதுவுமே நமக்கு தெரியாது. பட் அவர்கிட்ட என்ன இருக்கு, ஆனா சேஃப்டியா கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு, கஸ்டமரை அவரோட டெஸ்டினேஷன்ல டிராப் பண்ணிட்டாரு. டெல்லியில இருந்து கன்னியாகுமரி கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர்கிட்ட என்ன இருக்கு, அவர்கிட்ட கூகுள் மேப் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ரோட்வேல போகக்கூடிய கூகுள் மேப் அவர் வச்சுட்டு வித் ஹெல்ப் ஆஃப் த கூகுள் மேப் அவர் என்ன பண்றாரு, டெல்லியில இருந்து கன்னியாகுமரி, தமிழ்நாடுல இருக்க கன்னியாகுமரியில கொண்டு வந்து கஸ்டமரை சேஃப்டியா டிராப் பண்ணிட்டார் வித் ஹெல்ப் ஆஃப் த கூகுள் மேப், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் நியூவா இருந்தாலும், நியூ சேல்ஸ் பர்சனா இருந்தாலும் அவர்கிட்ட சேல்ஸ் மேனுவல் இருந்தாருன்னா அவர் பெஸ்டா கஸ்டமரை அப்ரோச் பண்ணி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சு சேல்ஸை க்ளோஸ் பண்ணி கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தர முடியும். எதனால, அவர்கிட்ட ப்ராப்பரான சேல்ஸ் மேனுவல் இருக்கு. அப்போ சேல்ஸ் மேனுவல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், கைட் புக். அது என்னென்ன எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னாக்க, எப்படி வந்து கஸ்டமரை அப்ரோச் பண்றது, ஒரு ஆஸ் எ சேல்ஸ் பர்சன் அவங்க கம்பெனிக்கு வர கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம், எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும், கஸ்டமர் என்னென்ன கொரிஸ் கேட்டாங்க, வாரண்டி, ப்ரைஸ், என்னென்ன டீடைல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் எது கேட்டாலும் எப்படி ஹேண்டில் பண்றது, கஸ்டமரோட கொரிஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கிளாரிட்டியா பொலைட்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுன்ற டீடைல்ஸ் ஃபுல்லா அந்த சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்துருக்கு. ஒரு நியூ சேல்ஸ் பர்சன் குயிக்காகவும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சேல்ஸ் பர்சன் கன்சிஸ்டண்டா தொடர்ந்து சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கும் இந்த சேல்ஸ் மேனுவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு ரெண்டாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆப்பிள் போனோடைய சேல்ஸ் டீம் இருக்காங்க, அவங்க கிட்ட கம்பெனி என்ன கொடுத்துருக்கு, ஒரு சேல்ஸ் மேனுவல் கொடுத்துட்டாங்க. அந்த சேல்ஸ் மேனுவல்ல என்னென்னலாம் இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஐபோன் இருக்கும், கஸ்டமரை எப்படி க்ரீட் பண்ணணும்னு இருக்கும், கஸ்டமர் கொஸ்டின் கேட்கறதுக்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது, என்னென்ன ஐபோனுக்கு என்னென்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு, எந்த வாரண்டி, என்ன மாதிரியான வாரண்டி எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க, சேல்ஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு எப்படி சேல்ஸ் ரெக்கார்ட் நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் வேல கிளியரா அந்த சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ், ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் மேனுவல்னா என்னன்னு சொல்லிட்டோம். மொத்தம் 6 பர்பஸ் ஆஃப் த சேல்ஸ் மேனுவல். சேல்ஸ் மேனுவல் எதனால ப்ரிப்பேர் பண்றோம், அதுக்கு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ். ஏன், எதுக்காக சேல்ஸ் மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கிறோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்கா அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும், அந்த சேல்ஸ் மேனுவல்ல இருக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாம் என்னன்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த பர்பஸ் என்ன,
சேல்ஸ்மேன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பர்பஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ சேல்ஸ் மேனுவல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கிளியரா தெரிய வேண்டியது என்னன்னா, ஒய் வி ஆர் மேக்கிங் இட், எதனால இந்த சேல்ஸ் மேனுவலை நம்ம தயார் பண்ணணும், அதோட மெயின் கோல் என்ன, மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆனா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பர்பஸ் எதுக்காகனா மொத்தம் 4 பர்பஸ் இருக்கு. ஒரு சேல்ஸ் மேனுவல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபோர் கீ பர்பஸஸ் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கைட் சேல்ஸ் பீப்புளை கைட் பண்றதுக்கு, எப்படி ப்ராடக்டை ப்ராப்பரா அட்ரஸ் பண்றது, அதை கைட் பண்றது. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டைன் கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து டெய்லி ஒரு ப்ராடக்டை வந்து 10 ப்ராடக்டை சேல்ஸ் பண்றாருன்னா அவர் கன்சிஸ்டண்டா 10 ப்ராடக்ட் டெய்லி சேல்ஸ் பண்ற மாதிரி அந்த சேல்ஸ் மேனுவல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுல சேல்ஸ் மெத்தட் கொடுத்துருந்தாதான் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி சேல்ஸ் பண்ணணும்ன்ற மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் கன்சிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க ஹெல்ப் நியூ எம்ப்ளாயிஸ். ஒரு நியூ எம்ப்ளாயி சேல்ஸ்மேனா உங்க கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அவர் குயிக்கா லேர்ன் பண்றதுக்கு அந்த சேல்ஸ் மேனுவல் சப்போர்ட் பண்ணது ஃபுல்லா. ஓகேங்களா. யாரோடைய டிபெண்டன்ஸும் இல்லாம இண்டிவிஜுவலா என்ன பண்ணிக்க முடியும், சேல்ஸை ப்ரமோட் பண்ண முடியும் ஒரு நியூ எம்ப்ளாயி. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவாரு, சேல்ஸை க்ளோஸ் பண்ணுவாரு. கஸ்டமர் ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அவரு என்ன பண்ண மாட்டாரு, உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்க மாட்டாரு. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு சேல்ஸ் மேனுவல்ல எல்லா டீட்டெயில்ஸும் காம்பேக்டா கம்ப்ளீட்டா ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சேல்ஸ்மேன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு அவரு அழகா அந்த ப்ராடக்டை பத்தின டீட்டெயில்ஸை கிளியரா கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த பர்பஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, ஒரு மொபைல் ஷாப் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த சேல்ஸ் மேனுவல்ல அந்த சேல்ஸ் பீப்புளுக்கு எப்படி அந்த மொபைல் போனை பத்தின ஃபீச்சர்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் கஸ்டமருக்கு, கிளியரா தெளிவா கான்ஃபிடென்ட்டா ஒரு படப்படப்பு இல்லாம பொலைட்டா எப்படி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது, ஒரு ஐபோனுடைய ஃபீச்சர்ஸ் பெஸ்ட் மாடலை எப்படி வந்து சஜஸ்ட் பண்ணலாம், கஸ்டமருடைய நீட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி அந்த சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பர்பஸ். ஓகேங்களா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேக்கரி இருக்கு. ஓகேங்களா. ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த மேனுவல்லே கொடுத்துருவாங்க. ஒரு பேக்கரி கம்பெனில சேல்ஸ் மேனுவல் இருக்குனாக்க கஸ்டமர் எப்படி க்ரீட் பண்றது, கேக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்கு எவ்வளோ ஃப்ளேவர்ல இருக்கு, சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், புதுசா வந்திருக்கு இல்லையா, டார்க் ஃபாரஸ்டா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த க்ரீமி இல்லாதது, அடுத்தது வந்து ஹெல்தியான ப்ராடக்ட், நட்ஸ் எல்லாம் இருக்கிற கேக்கு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேக்ஸை டிஸ்கிரைப் பண்றது, எப்படி ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் போடுறது, அது எப்படி ஒரு சேல்ஸ்மேன் ஹேண்டில் பண்ணுவான், இந்த மாதிரி எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேக்கரி ரன் பண்ற பேக்கரியோடைய சேல்ஸ் மேனுவல்ல இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ரேட்டு, என்னென்ன கேக்குக்கு என்னென்ன ரேட், என்ன ஆஃபர்ஸ், ஃபெஸ்டிவல் ஆஃபர். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நியூ இயர், தீபாவளி அண்டு வேற என்ன கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கேக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் போகும். அதுக்கு காம்போ ஆஃபரும் கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது எல்லாமே சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து கார் ஷோரூம்னு எடுத்துட்டீங்கன்னாக்க அதுல என்னென்ன இருக்கும், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கும், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும், டிரைவ் டெஸ்ட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தெளிவா சொல்ற மாதிரி கிளியரா இன்ஃபர்மேஷன் அந்த சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ கிளாத்திங் ஸ்டோர்ஸ், ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிளாத் ஸ்டோர் இருக்கு. அந்த சேல்ஸ் பர்சனுக்கு என்ன சைஸ்ன்னு போயிட்டு டைரக்டா ஒரு கஸ்டமரை கேட்க முடியாது. அவர் ஜஸ்ட் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் கேட்குறாங்க அதெல்லாம் எடுத்து ஷோ பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது கஸ்டமரே சொல்ற சைஸை இவரு எடுத்து காட்டுவாரு. ரிட்டர்ன்ஸ் இருக்கா, ரிட்டர்ன் கேஷ்பேக் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேஷ்பேக் இல்லைனாக்க வேற அவருக்கு பிடிச்ச சைஸ் அண்ட் டிசைன்ஸு
அதெல்லாம் எடுத்து காட்டுறது. வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கொடுக்கறது. நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் அந்த ஸ்டோருக்கு வந்திருக்கு, கிளாத் ஸ்டோருக்கு வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து ப்ரமோட் பண்றது. இந்த வேல வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த சேல்ஸ்மேன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் இதுதான். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கலெக்ட் த இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மேனுவல்லாம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அதுல பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்க, பர்பஸ் என்ன, சேல்ஸ் மேனுவல் ப்ரிப்பேர் பண்றதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். எப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், பர்பஸ் தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா கலெக்ட் த நீடட் இன்ஃபர்மேஷன். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அப்புறம் அந்த சேல்ஸ் மேனுவலுக்கு அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கம்பெனி பத்தின ஹிஸ்ட்ரி, அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அடுத்தது என்ன ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்றாங்க அந்த கம்பெனிலயோ அந்த ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் ஒண்ணு விடாம அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அடுத்தது கம்பெனியோட ரூல்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன, டேர்ம்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். எந்த மெத்தட்ல சேல்ஸ் அப்ரோச் பண்ணணும் ஒரு கஸ்டமர் கிட்ட, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அடுத்தது கஸ்டமர் சர்வீசஸ், எந்த மாதிரி எல்லாம் கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுத்தாக்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க. இந்த 5 இன்ஃபர்மேஷனையும் ஒண்ணு விடாம கலெக்ட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்க ஒரு சேல்ஸ் மேனுவல் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு இண்டிவிஜுவலா சேல்ஸ் பண்றதுக்கு, அவரோட ஜாபை பெஸ்டா பண்றதுக்கு அவருக்கு என்னென்னலாம் தேவை, அந்த எல்லா திங்ஸையுமே சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்துடணும். அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட மிஸ் பண்ணாம எல்லா இன்ஃபர்மேஷன்லயுமே அந்த கம்பெனி என்ன செய்யணும், அந்த சேல்ஸ் மேனுவல்ல கொடுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனாலுமே அந்த சேல்ஸ் மேனுவல் இன்கம்ப்ளீட் சேல்ஸ் மேனுவலா ஆயிடும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க குக் பண்றீங்க, எல்லா இன்கிரீடியன்ட்டும் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பெஸ்டா அந்த குசினை ரெடி பண்ணி தரணும், அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி தர முடியும். அதுல ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் இல்ல, உப்பு இல்ல, காரம் இல்ல, புளிப்பு இல்லை, இதுல எது ஒண்ணு மிஸ் ஆனாலுமே அந்த ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா. அதே மாதிரி நீங்க இந்த 5 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி நீங்க சேல்ஸ் மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொடுத்து வச்சிடணும். அப்பதான் அந்த இண்டிவிஜுவல் சேல்ஸ் பர்சன் என்ன பண்ண முடியும், அவர் பெஸ்டா அவருடைய ஜாபை நல்லா பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்ன ஒரு சேல்ஸ் மொபைல் ஷாப் இருக்கு, மொபைல் ஷாப்ல என்னென்னலாம் அந்த சேல்ஸ் மேனுவல்ல இருக்கலாம், என்னென்ன டீட்டெயில்லாம் ஒரு அந்த சேல்ஸ் மேனுவல்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னாக்க ஃபோனோடைய மாடல்ஸ், நிறைய ஃபோன் மாடல்ஸ், ஐபோன்ல இருந்து ஸ்மார்ட் போன்ல இருந்து நார்மல் டப்பா போன் வரைக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஒரு ஃபோனோட மாடல்ஸ், அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் உண்டான பிரைசஸ் என்ன, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரு மாடல்ஸ்க்கும் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, சீசனல் ஆஃபர்ஸ் என்ன போயிட்டு இருக்கு, ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் என்ன போயிருக்கு, காம்போ ஆஃபர்ஸ் என்ன போயிருக்கு, அதுக்கு என்ன வாரண்டி இருக்கு, என்ன கேரண்டி இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன கொடுத்துருக்கணும், ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ கேக் பேக்கரி இருக்குனாக்க வெரைட்டி ஆஃப் கேக் ஃபுல்லாமே அதுல கொடுத்துருக்கணும். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அந்த கேக்ல ஆட் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு கேக்கோட ஃபிளேவர் கேக்கோடைய பிரைசஸ் என்ன, கேஜஸ் இருக்கும் இல்லையா, 1/4 kg, 1/2 kg, 1 kg அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைசஸ் என்ன, என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிருக்கு, அந்த டெலிவரியோட ரூல்ஸ் என்ன, இது எல்லாமே என்னது அந்த கேக் ஷாப்ல, அந்த கேக் ஷாப்போடைய மேனுவல் புக்ல இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ல எங்க போய் கலெக்ட் பண்றது, எங்க கலெக்ட் பண்றதுன்னா ஒரு 5 இடத்துல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியோட ரெக்கார்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். கம்பெனி ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ரௌச்சர்ஸ், கம்பெனி ப்ரௌச்சர்ஸ் அண்ட் கம்பெனி ரெக்கார்ட்ஸ்ல இருந்து. அடுத்தது ப்ராடக்ட் கேட்லாக்ஸ். இப்போ நீங்க ஒரு ஸ்மார்ட் போனோடைய ப்ராடக்டை வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்தே அந்த மாடல்ஸ்க்கு என்னென்ன பிரைஸ் இருக்கு, என்னென்ன மாடல் இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட யூசேஜஸ் என்ன, அது என்னென்ன வாரண்டிலாம், என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன வாரண்டி இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே எதை கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்டோட கேட்லாக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட்லாக்ல இருந்து, ப்ராடக்ட் கேட்லாக்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ்டு சேல்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, ஒரு கம்பெனில 10 years, 15 years, 25 years, more than 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ப்ராடக்ட் பத்தி கொடுக்க முடியும். அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணணும். அடுத்தது கஸ்டமரோட ஃபீட்பேக். ஒரு கஸ்டமரும் ப்ராடக்ட் வாங்கி முடிச்ச உடனே
அந்த என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றது கொடுப்பாங்க. அவங்க ஃபீட்பேக் எழுதி வச்சிருப்பாங்களே அந்த நோட்ல, அந்த ஃபீட்பேக்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணணும். அடுத்தது ட்ரைனிங் மெட்டீரியல், ட்ரைனிங் எடுப்பாங்க. ஒரு சேல்ஸ்மேன், நியூ சேல்ஸ்மேன் வந்தாங்கன்னாக்க பீரியாடிக்கலா என்ன செய்வாங்களா, அவங்கள அப்கிரேட் பண்றதுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங் செஷன் போயிட்டே இருக்கும். ஒர்க் ஷாப்க்கு ட்ரைனிங் செஷன், அந்த ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றது. ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்க ஹவு டு ஆர்கனைஸ் த கண்டென்ட். இப்போ ஒரு கண்டென்ட், அதாவது நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இதோட பர்பஸ் என்ன, சேல்ஸ்மேனோட பர்பஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது அதை எப்படி வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றது அப்படின்றது ரெண்டாவது. எங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், 5 இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அது 5 ஏரியாஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்றது கண்டென்ட் வைஸா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான். இப்போ கிளியரா சிஸ்டமேட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், ஆர்கனைஸ்டா வைக்கணும். எதுக்காகனா சேல்ஸ் பர்சன் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி கஸ்டமருடைய கொரீஸை ஈஸியா என்ன பண்ணுவாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவார். அதுக்காக தேவைப்படுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆக போறீங்க, உங்ககிட்ட நிறைய நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அது அப்படியே குப்பை மாதிரி இருந்தா உங்களால என்ன பண்ண முடியாது, அதை சர்ச் பண்ணி எதுக்கு அடுத்து எது படிக்கணும்ன்றது உங்களுக்கு மைண்ட் ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கும். இதையே நீங்க என்ன செய்வீங்க, சாப்டர் பை சாப்டர் நோட்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், படிக்கிறதுக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுடைய சர்ச் பண்றதுல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரியே சேல்ஸ் மேனுவலுக்கு நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை டாபிக் பை டாபிக் என்ன செய்யணும், லிஸ்ட் அவுட் பண்ணி கிளியரா எடுத்து வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அது ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேல்ஸ்மேனுக்கு. ஓகேங்களா. அப்போ ஓகே, சரி, நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா, கண்டென்ட் எல்லாம் ஆர்கனைஸ்டா வைக்கணும். எப்படி வைக்கிறது, கண்டென்ட் எல்லாம் ஆர்கனைஸ்டா எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. ஹவு டு ஆர்கனைஸ் த கண்டென்ட். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஆர்கனைஸ் த கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும், கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை தான் எடுத்த உடனே நீங்க வைக்கணும். ஓகேங்களா. அப்போ கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்னா கம்பெனியோட நேம் என்ன, அட்ரஸ், அதோட விஷன் என்ன, அதோட மிஷன் என்னன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன வைக்கணும், என்ன கண்டென்ட் வைக்கணும்னாக்கா ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ், என்ன ப்ராடக்ட், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ரைசஸ் என்ன, அதோட டிஸ்கவுண்ட் என்ன, அதோட ஆஃபர்ஸ் என்ன, அதோட யூசேஜஸ் என்ன, அதோட வாரண்டி கேரண்டி என்ன, அது எப்படி வந்து டெலிவரி பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஆன்லைன் ஆர்டர் எப்படி பண்ணுவீங்க, ஆஃப்லைன் ஆர்டர்லாம் எப்படி பண்ணுவீங்கன்ற ஃபுல் டீடைல்ஸ் அதில் கொடுத்துடணும். கண்டென்ட், ப்ராடக்டோட டீடைல்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸோடைய ப்ரொசீஜர், அதோட மெத்தட், எந்த மெத்தட்ல ஒரு கஸ்டமரை அப்ரோச் பண்றது, ஹவு டு அப்ரோச் த கஸ்டமர், ஹவு டு எக்ஸ்பிளைன் டு த கஸ்டமர். இந்த ப்ராடக்டை பத்தி கஸ்டமர் கிட்ட கிளியரா, கிளாரிட்டியா, போல்டா, கான்ஃபிடென்ட்டா, பொலைட்ஃபுல்லா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது, ஹவு டு சேல்ஸ் ப்ரொசீஜர், அந்த மெத்தடை தேர்டு இதுவா வைக்கணும், தேர்டு கண்டென்ட்டா வைக்கணும் ஆர்கனைஸ் பண்ணும்போது. அடுத்தது ஃபாலோ வித் த கஸ்டமர் ஹேண்ட்லிங் டிப்ஸ். ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாரு, ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்றாரு, அந்த மாதிரியான கஸ்டமர் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த மாதிரியான கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபோர்த்தா வைக்கணும். ஃபிஃப்த் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்க எண்ட் வித் ரிப்போர்ட்டிங் த மெத்தட் அண்ட் டார்கெட்ஸ். சேல்ஸ் முடிச்ச உடனே அந்த ரிப்போர்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றது உங்களுடைய கம்பெனிக்குன்றத, இந்த 5 ஸ்டெப்புமே இதுதான் ஆர்கனைஸ் த கண்டென்ட். ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மொபைல் ஷாப்ல இருக்கு. ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்கு, அந்த சேல்ஸ் மேனுவல்ல என்ன இருக்கும், ஒரு கேட்லாக்ல கம்பெனியோட டீடைல்ஸ் இருக்கும். ரெண்டாவது ப்ராடக்டோடைய கேட்லாக் இருக்கும். மூணாவது கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபோர்த் ஒன்று வாரண்டி இருக்கும். சேல்ஸ் சர்வீசஸ்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். இப்போ பேக்கரி ஷாப் அடுத்த எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள் பேக்கரி ஷாப் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதுல பேக்கரி ஷாப்போடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் எல்லாம் இருக்குன்றத சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்ன ப்ரைஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி கஸ்டமருக்கு சர்வ் பண்ணணும்ன்றது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க, அதுல ஹைஜீன்ஸோடைய ஏதாவது கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஹைஜீன்ஸ் வேணும் ஏதாவது சொல்றாங்கன்னாக்கா அது ஹைஜீனோட ரூல்ஸ் என்ன, கையில வந்து கிளவுஸ் போட்டிருக்கணும், ஸ்பூன்ல இல்லைன்னா அந்த சாப்ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல மட்டும்தான் எடுத்து சர்வ் பண்ணணும், டைரக்டா கையால சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ரூல்ஸ் எல்லாம், ஹைஜீன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க.
எப்படி சர்வ் பண்றதுன்ட்டு. ஓகேங்களா, இது பேக்கரியோடைய மேனுவலுடைய எக்ஸாம்பிளுக்கு ஆர்கனைஸ் த கண்டென்ட் எப்படி வைக்கணும்ட்டு. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னாக்க how to make the table format in PowerPoint. How to make the spectacular format. Fourth one பாத்தீங்கன்னாக்க ஸ்பெக்டாகுலர். இப்போ ஒரு சேல்ஸ் மேனுவல்ல நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ண அப்புறம் கண்டென்ட் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்றதுன்றது பார்த்துட்டோம். அடுத்தது எப்படி அந்த சேல்ஸ் மேனுவலை டிசைன் பண்றது அட்ராக்டிவா, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேட். அந்த சேல்ஸ் மேனுவல்ல ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியும் இருக்கணும், அதே போல அட்ராக்டிவா இருக்கணும். அந்த சேல்ஸ் பீப்புள் வந்து அந்த சேல்ஸ் மேனுவல்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும். ரீட் பண்றதுக்கு டக்குன்னு எனக்கு புரியுது, கேட்சியா இருக்குன்ற மாதிரி இருக்கணும் அந்த சேல்ஸ் மேனுவல். அப்போ எந்த மாதிரி இருக்கணும், அதுல என்னென்ன கண்டென்ட்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கணும். ஸ்பெக்டாகுலர் ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து டேபிள் ஃபார்மேட்ல இருக்கணும், சார்ட் ஃபார்மேட்ல, இமேஜஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல அந்த ஸ்பெக்டாகுலர் ஃபார்மேட்ல அந்த மேனுவல் இருந்ததுன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப கிளியராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஓகேங்களா, இப்போ சிம்பிள் வேர்ட்ல உங்களுக்கு சொல்லணும்னாக்க அந்த சேல்ஸ் மேனுவல் எப்படி இருக்கணும், பார்க்க குட் லுக்கிங்ல இருக்கணும், ஈஸி டு ஃபாலோவா இருக்கணும். ஓகேங்களா, அதை வந்து ரொம்ப டல்லாவோ இல்ல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. பார்க்கறது நல்ல குட் லுக்கிங்லயும் ஃபாலோ டு ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதோட பர்பஸ் என்ன பாத்தீங்கன்னாக்க கேட்ச் த ரீடர்ஸ் அட்டென்ஷன். இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு மெனு கொடுக்குறாங்க, அதுல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கிளியரா இருக்கும். அதாவது ஃபுட்டோடைய பிக்சராகவும் கொடுத்துருப்பாங்க, ஃபுட்டோட நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ படிக்காதவங்க போயிருக்காங்கனாக்கா அந்த பிக்சர் பார்த்தே அது என்ன ஃபுட்டுன்னு தெரியும், அதோட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல அந்த மெனு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜுமே புரியலனா கூட என்ன செய்ய முடியும் அவங்களால. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் வராங்க, தமிழ் இங்கிலீஷ் இல்லாத பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்பானிஷ் பீப்புள்லாம் வருவாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, தமிழும் தெரியாது. அப்போ நம்ம இந்தியாவுக்கு வராங்கனாக்கா அவங்க என்ன செய்வோம், ஹிந்தியும் தெரியாது. ஸோ இந்தியாவில் இருக்க எந்த லாங்குவேஜ் தெரியலன்னும் போது அந்த மெனு கொடுக்கும்போது அந்த மெனுல என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபுட்டோடைய பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட்டோட பிக்சர் பார்த்துட்டு அவர் அந்த ரேட்டை பார்த்த உடனே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார், எனக்கு இந்த ஃபுட்டு வேணும்ட்டு அந்த பிக்சர் அவர் ஷோ பண்ணாலே அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த பார்க்கும்போதே ரொம்ப அட்டென்ஷனாகவும் அட்ராக்டிவாகவும் கேட்சியாகவும் இருக்கணும். அதே போல இந்த சேல்ஸ்மேன் வந்து ஈஸியா ஃபாஸ்டரா லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த விஷுவல்ஸ் சிம்பிள் லே அவுட்ல இருக்கணும். ஓகேங்களா, சேல்ஸ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த டெக்னிக்ஸ், ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், கம்பெனிஸோட பாலிசிஸ் எல்லாம் இருக்கணும். அதுல பாக்குறதுக்கு ப்ரொஃபஷனல் இமேஜா இருக்கணும், கம்பெனியோட ப்ரொஃபஷனல் இமேஜை ப்ரெசென்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்பெக்டாகுலர் ஃபார்மேட் இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி இருக்கு, அவங்க என்ன மாடல் வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு மாடல் எக்ஸ் வச்சிருக்காங்க. அதோடைய மெமரி என்ன இருக்கு, 128 GB மெமரி இருக்குன்னு வைங்களேன். அதோட இன்ச்சஸ் என்ன, ஸ்கிரீனோட இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ் இருக்கு. அதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்க 5000 mAh இருக்கு. அதோட பிரைஸ் எவ்வளோ, 15,000 rupees இருக்குங்களேன். இப்போ இதை எப்படி கொடுக்கலாம், இந்த ஃபார்மேட்டை எப்படி ரெடி பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்பெக்டாகுலர் ஃபார்மேட்டு டேபிளர் காலத்துல உங்களுக்கு நீட்டா கொடுத்துடலாம். மொத்தம் 5 ஹெட்டிங்ஸ், மாடல், மெமரி, ஸ்கிரீன், பேட்டரி, பிரைஸ். இந்த 5 ஹெட்டிங்ஸுக்கு கீழே மாடல் எக்ஸ், மெமரி 128 GB, ஸ்கிரீனோட சைஸ் 6.5 இன்ச்சஸ், பேட்டரியோட கெப்பாசிட்டி 5000 mAh, பிரைஸ் 15,000 உங்களுக்கு ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 அழகா நீங்க என்ன செய்யலாம், நீங்க இந்த மாதிரி ஸ்பெக்டாகுலர் ஃபார்மேட்ல நீங்க இந்த ஃபார்மேட் டேபிள் காலத்துல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை பார்க்கறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க கிளியராகவும் குயிக் டு ரீடாகவும் விஷுவலி பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணணும். ஆட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அந்த சேல்ஸ் மேனுவல்ல 5th ஒன்னா என்ன ஆட் பண்ணணும், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி சேல்ஸை க்ளோஸ் பண்றது. சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன அர்த்தம், பிளான் பண்றது.
அந்த பிளானிங் மெத்தட்ஸ் எல்லாமே சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்து வச்சிடணும். எந்த மெத்தடை யூஸ் பண்ணாக்க ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா சேல் ஆகுன்ற மெத்தட்ஸை ஃபுல்லாவே அந்த சேல்ஸ் மேனுவல்ல கொடுத்துருக்கணும். அதுல என்னென்னலாம் இருக்கும்னாக்கா சேல்ஸ் டெக்னிக்ஸ் என்ன, டிப்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்ன, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அது என்ன செஞ்சிடணும் கொடுத்துட்டாக்க சேல்ஸ் பீப்புளுக்கு என்ன இருக்கும், கஸ்டமரை வந்து ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கிரிக்கெட் டீமுக்கு என்ன தேவை, ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து இந்த மேட்சை வின் பண்ணணும்ன்றது தான் கிரிக்கெட் டீமோடைய ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி சேல்ஸ் டீமோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, டு வின் த கஸ்டமர் இல்லையா. ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும் இந்த கம்பெனி சேல்ஸ் மேனுவல்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துடணும். இப்போ காமன் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 காமன் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்றேன். உங்க ப்ராடக்டை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னது, உங்க ப்ராடக்டை கிளியரா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ப்ராடக்டோட நேம் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஹவு டு யூஸ், அதுல வாரண்டி என்ன இருக்கு, எப்படி டெலிவரி பண்றாங்க, ஃபாலோ அப் என்ன, கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனாக்கா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, ஓகேங்களா. இதுதான் ப்ராடக்ட் டீடைல்ஸ். ஓகேங்களா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் நீட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பேசக்கூடாது, சேல்ஸ் பீப்புள் பேசவே கூடாது. கஸ்டமர் உங்க கடைக்கு வராங்களா, கஸ்டமரை ஃபர்ஸ்ட் பேச விட்டு லிசன் பண்ணணும். கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிட்டு பண்ணாதான் அவங்க கஸ்டமருடைய நீட் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சிட்ட பிறகுதான் நீங்க என்ன பண்ண முடியும், அது அவருடைய நீடை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அவருக்கு நீடுக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸ் இதுதான் இந்த ப்ராடக்ட்டை நீங்க சஜஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அப்போ கஸ்டமரை பேச விட்டு அவர் பேசுறத நீங்க கவனிக்கணும். கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு நீங்க ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. தேர்ட் ஒன், ஹைலைட் பெனிஃபிட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபீச்சர்ஸை சொல்லக்கூடாது. இதனால கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினா கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும், என்னென்ன பயன்கள் அவர் அடைவார், அவருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இந்த ப்ராடக்ட் வாங்கினா சால்வ் ஆகுன்ற பெனிஃபிட்ஸை தான் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா சொல்லணும். அடுத்ததுதான் இந்த ப்ராடக்டோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது சொல்லணும். ஆனா அது எடுத்த உடனே சொல்லக்கூடாது, நெக்ஸ்ட் தான் சொல்லணும். ஓகேங்களா. அடுத்தது யூஸ் த பர்சுவேசிவ் கம்யூனிகேஷன். எப்படி வந்து ஒரு கஸ்டமரை வந்து ப்ராடக்டை வாங்க க்ளோசிங் பண்ணணும்னா ரொம்ப பொலைட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் கிளியரா என்ன செய்யணும், கஸ்டமர் இந்த ப்ராடக்டை வாங்குற மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும். அடுத்தது 5th ஒன்று, ஹேண்டில் த அப்ஜெக்ஷன் ஸ்மார்ட்லி. அவர் கஸ்டமர் கேட்குற கொரீஸ் டவுட்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், அழகா ஆன்சர் பண்ணணும், பொலைட்டா ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபாலோ அப் ஆஃப்டர் சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டாரா 1 வீக் கழிச்சு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ப்ராடக்ட் வாங்கினீங்களே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா, பெனிஃபிட்டா இருக்கா, அதுல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க ஃபோன் பண்ணி கேட்கணும். இதுதான் என்னது ஃபாலோ. ஓகேங்களா. ஸோ இந்த 6 காமன் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மொபைல் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமருக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கேமரா அவருக்கு என்ன நீட் இருக்குன்ட்டு அவரை பேச வைக்கணும். அவருக்கு கேமரா கிளாரிட்டி வேணுமா, பேட்டரி ப்ராப்ளம் இருக்கா, அவருக்கு கேம் விளையாடுற கஸ்டமரா, அந்த மாதிரின்றத அவர் பேச வச்சுட்டு அவரோட நீட் என்னன்றத நீங்க தெரிஞ்சுட்டு அவருக்கு ஏற்ற நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராடக்டை கொடுக்கணும். ஓகேங்களா. இஃப் யூ லவ் த, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து போட்டோகிராஃபியை லவ் பண்றாருன்னா அவருக்கு கேமரா கிளாரிட்டி வேணும். இப்போ குட் குவாலிட்டியான பிக்சர்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாடல் டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டி பிக்சர்ஸை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான போன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாடல் போனுன்ட்டு நீங்க அடுத்தது சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ கேக் பேக்கரி இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க அவர் வராரு, உங்க கடைக்கு வராருன்னா அவருக்கு என்ன செய்யலாம், நீங்க ஒரு சின்ன கப் கேக் கொடுத்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாங்க இதுக்கு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு, நாங்க தருவோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவருக்கு டேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு பீஸ் ஆஃப் கேக்கை, அதாவது கப் ஆஃப் கேக்கை கொடுத்து அவருக்கு என்ன செய்யணும், காம்போ ஆஃபர் கண்டிப்பா அவர் வாங்குவார். ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்க டெக்னிக்ஸை ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ க்ளோத்திங் ஸ்டோர் இருக்கு, அது இப்போ கிளாத் ஸ்டோர்ல இருக்குனாக்க அவருக்கு இருக்க மேட்சிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம். ஷர்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை இந்த ஷர்ட்ல உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, டெனிம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய எங்க கம்பெனில எங்களுடைய டெக்ஸ்டைல் ஷாப்ல வந்திருக்கு, நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு நீங்க என்ன செய்யலாம், சஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா.
ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது 6th ஒன் பார்த்தீங்கன்னாக்க ரெவ்யூ அப்டேட்ஸ். ரெவ்யூ அண்ட் அப்டேட்ஸ்னா உங்க சேல்ஸ் மேனுவல்ல இப்போ சேல்ஸ் மேனுவல்ல என்ன சொல்லியிருந்தோம், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அங்க கொடுத்துடணும்னு சொல்லலாம். அடுத்தது என்ன ஆட் பண்ணணும் அந்த சேல்ஸ் மேனுவல்ல பார்த்தீங்கன்னாக்க ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸ். இப்போ சேல்ஸ் மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பீப்புள்கிட்ட கொடுத்துட்டீங்க. சேல்ஸ் பீப்புளும் என்ன செய்யறாரு, உங்க சேல்ஸ் மேனுவலோட கைடோட கஸ்டமருக்கு நிறைய ப்ராடக்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்றாரு. கஸ்டமரும் உங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. ஓகேங்களா? ஆனா அந்த சேல்ஸ் மேனுவலை கம்பெனில ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். புது புது ப்ராடக்ட் உங்க கம்பெனிக்கு வந்திருக்கா, அதை சேல்ஸ் மேனுவல் ஆட் பண்ணணும். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட ஆஃபர்ஸ் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட யூசேஜ் என்ன, இது எல்லாமே ஆட் பண்ணணும். அப்டேட்டடா இருக்கா சேல்ஸ் மேனுவல்ல, பழைய சேல்ஸ் மேனுவலே போட்டு ஓட்டிட்டு இருக்காங்களா அப்படின்றத என்ன செய்யணும், ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். ரிவ்யூ பண்றதுன்னா என்ன, செக் பண்ணிட்டே இருக்கணும். ஆஃப் அண்ட் என்ன பண்ணணும், செக் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்டேட் கொடுத்ததுன்னா மாடிஃபை பண்ணிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் தேவைப்படும், நியூ ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அப்போ அந்த அப்டேட் நியூ ப்ராடக்டை அதில் ஆட் பண்ணணும். நியூ ப்ரைஸஸ் ஏதாவது ஓல்டு ப்ராடக்ட் சேஞ்ச் ஆயிருக்கா, நியூ ப்ரைஸஸ் அந்த ஓல்டு ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கிற கேட்லாக்ல இந்த சேல்ஸ் மேனுவல்ல இப்போதைக்கு லேட்டஸ்ட் நியூ ப்ரைஸ் என்னன்றதை கொடுக்கணும். நியூ கம்பெனி ரூல்ஸ் என்ன, ஏதாவது கம்பெனில ரூல்ஸ் மாத்திருக்காங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன, நியூ ரூல்ஸ் என்ன அந்த கம்பெனியோடது, அது எல்லாமே என்ன செய்யணும், அப்டேட் பண்ணிட்டே வரணும். இப்போ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே வந்ததான் உங்களுக்கு என்ன அந்த மேனுவல் அக்யூரேட்டாகவும் சேல்ஸ் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு அப்டேட் அவர் ஃபோன் ஆப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன்ல நம்ம யூஸ் பண்ண ஒரு சில ஆப்லலாம் வாட்ஸ்அப்ல சாட் ஜிபிடில என்ன கேட்கும், அப்டேட்டுன்னு கொடுக்கும். ஏன்னா அப்டேட்னா அப்போ நியூ வெர்ஷன்ல அந்த ஃபோன் மாறிட்டே இருக்கும். அப்டேட்டட் வெர்ஷன் நமக்கு காமிச்சிட்டே இருக்கும். எப்படி நம்ம ஃபோனோடைய ஆப்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோமோ அதே மாதிரி சேல்ஸ் மேனுவலும் கண்டிப்பா என்ன பண்ணணும், அப்பப்போ பீரியாடிக்கலா 3 months ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க வந்து இப்போ நியூ ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ண கம்பெனில நியூ அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ரைஸ்ல, ஃபீச்சர்ஸ்ல, குவாலிட்டியில, குவான்டிட்டியில எல்லாத்துலயுமே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆஃபர்ஸ்ல, டிஸ்கவுண்ட் எல்லாம். அந்த அப்டேஷன் எல்லாமே நீங்க என்ன செய்யணும், மேனுவல்ல ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த சேல்ஸ்மேன் வந்து ப்ராப்பரான கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கஸ்டமருக்கு சொல்லி உங்களுக்கு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ அவுடேட்டட் சேல்ஸ் மேனுவல் இருந்ததுன்னு வைங்களேன், அப்போ அந்த சேல்ஸ் பீப்புள் என்ன செய்வாரு, அந்த அவுடேட்டட் சேல்ஸ் மேனுவலை கஸ்டமருக்கு சொல்லும் போது ராங் இன்ஃபர்மேஷன் கஸ்டமருக்கு போய் உங்களுடைய சேல்ஸோடைய வால்யூம் குறைஞ்சிடும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணணும், ரிவ்யூ அண்ட் அப்டேட் ரெகுலர்லி இன் யுவர் சேல்ஸ் மேனுவல். இது 5 steps இருக்கு. எந்த மாதிரியான ரிவ்யூ கொடுக்கணும், என்ன மாதிரி அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒன்று, செக் த மிஸ்டேக்ஸ் ஆர் ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டே இருக்கீங்கன்னாக்கா ப்ரைஸ், மற்ற ப்ராடக்டோட ப்ரைஸஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆஃபர்ஸ், ப்ராடக்டோட நேம் கூட சம்டைம்ஸ் மாற்றுவாங்க. அது எல்லாமே என்ன பண்ணிடணும், அப்டேட் பண்ணணும். ரிவ்யூ பண்ணி கலெக்ட் த ஃபீட்பேக்ஸ். கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறீங்க இல்லையா, சேல்ஸ் ஸ்டாஃப் கிட்ட ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு என்னென்னலாம் மிஸ் ஆயிருக்கு, எப்படி எல்லாம் கிளியர் பண்ணணும், இன்னும் எப்படி அப்டேட் ப்ராடக்டை எப்படி சொல்லலாம்ட்டு கஸ்டமர்ஸ் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதை எல்லாமே நீங்க என்ன பண்ணிடலாம், சேல்ஸ் மேனுவல்ல ஆட் ஆன் பண்ணிட்டே வரலாம். கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ஐடியா சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உங்க கடைக்கு வர எங்க இப்படி கூட கொடுக்கலாம்ல, இதை தரக்கூடாதா, அப்படியே கேஷுவலா சொல்லுவாங்க. அது எல்லாமே ஃபீட்பேக் எல்லாம் என்ன செஞ்சிடும், நீங்க மெத்தட்ஸ் ஆஃப் சேல்ஸ்ல ஆட் பண்ணிட்டே வரணும். உங்க சேல்ஸ் மேனுவல் அப்டேட் ஆகிட்டே வரும். அடுத்தது நியூ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, உங்க கம்பெனில ஆட் லான்ச் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணீங்கன்னாக்க அதுக்குண்டான ஸ்பேஸை மட்டும் கொடுக்கக்கூடாது, அதை வந்து நீங்க மேனுவல்லையும் ஆட் பண்ணணும். இந்த நியூ ப்ராடக்டோட நேம் என்ன, அதோடைய அந்த நியூ அரைவலுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அதுல ஆட் பண்ணணும். அடுத்தது அப்டேட் பண்ண உடனே அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சேல்ஸ் மேனுவல்ல பண்ணீங்களோ
அதை அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்டக்க? அந்த சேல்ஸ் மேனேஜர் கிட்டக்க, இல்ல சேல்ஸ் ஹெட்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சேல்ஸ் மேனுவல்ல பண்ணீங்களோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு நீங்க சைன் பண்ணுங்க, அப்ரூவல் கொடுங்கன்னுட்டு அவர்கிட்ட அப்ரூவல் பண்ணிட்டு நீங்க சேல்ஸ் மேனுவல்ல ஆட் பண்ணலாம். இல்ல சேல்ஸ் மேனுவல்ல ஆட் பண்ணிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கணும். ஓகேங்களா? உங்க மேனேஜர்கிட்ட, ஹையர் அத்தாரிட்டி கிட்ட, சேல்ஸ் ஹெட் கிட்ட சைன் வாங்கினா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, என்னென்ன மாடிஃபை பண்ணிருக்கீங்க, என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கரெக்ஷன்ஸ் கெட் அப்ரூவல் ஃப்ரம் யுவர் ஹெட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இவ்வளோ அப்டேட்ஸ் பண்ண பிறகு அதை ரீப்ரிண்ட் கொடுக்கணும். ரீப்ரிண்ட் கொடுத்து அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ புது சேல்ஸ் மேனுவல் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓல்டு அவுடேட்டட் சேல்ஸ் மேனுவலை தூக்கி போடணும். அதை ரீப்ரிண்ட் கொடுத்து அதை என்ன பண்ணணும்? ரீஷேர் பண்ணணும். யார்கிட்டக்க? சேல்ஸ் பீப்புள் கிட்ட எல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான், சேல்ஸ்மேனோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான், இதை ஃபாலோ பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்றது அந்த சேல்ஸ் மேனுவல், அப்டேட்டட் சேல்ஸ் மேனுவல்ல ஷேர் பண்ணணும் சேல்ஸ் பீப்புள் கிட்ட. இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நியூ மொபைல் போன் உங்க கம்பெனிக்கு வந்திருக்கு. அப்போ ஓல்டு ஒன் என்ன ஆயிடுது? நியூ மொபைல் போன் லேட்டஸ்ட் மாடல் நீங்க உங்க கம்பெனில லான்ச் பண்றீங்க. ஓகேங்களா? அப்போ லான்ச் பண்ணீங்கன்னா ஓல்டு ஒன் என்ன ஆயிடுது? டிஸ்கண்டினியூ ஆயிடுது. அதுக்கு பதில் தான் இப்போ நியூ மாடல் வந்துடுச்சு. அந்த நியூ மாடலை அப்டேட் பண்றீங்க. உங்களுடைய சேல்ஸ் மேனுவல்லையும் அதோடைய ப்ரைஸ் என்ன, அந்த மாடல் என்ன, அதோடைய கேமரா குவாலிட்டி என்ன, அதோடைய ஸ்கிரீன் சைஸ் என்ன, அதோடைய பேட்டரியோடைய கெப்பாசிட்டி என்ன, அது ப்ரைஸ் என்ன, அதுக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க லான்ச் பண்ண உடனே அதை என்ன பண்ணிடுறீங்க? உங்க மேனுவல்ல அப்டேட் பண்ணிடுறீங்க. அப்போ ஓல்டு ஒன்னு இருந்தது இல்லையா, அதை அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணது இந்த மேனுவல்லையும் என்ன பண்ணிடணும்? டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுனாக்கா அதை கேன்சல் பண்ணிடணும். மேனுவல்ல அந்த ப்ராடக்டை கிராஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் review and update the sales manual. ஓகே, ஸோ இதில் இந்த ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக்